ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. முதல்ல அவ ரெண்டு பேரும் அந்த எண்ணத்துலாம் பழகிறான் நோக்க எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாம நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சரி, நான் அவகிட்ட பேசிட்டு அவ அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீயே ஆரம்பிச்சு வைக்காத, விட்டுடுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோ. இவ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் நோக்கு புரியுறதா? அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்னா, அதான் நம்ம கூடவே இருப்போமோன்னு. சரி, நீ எதுவும் பேசாத. அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நோக்கு இஷ்டமா இருந்தாலும் வெளியில யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காத. என்ன நோக்கு புரியுறதா? சரிண்ணா. இவனை வேலைக்கு ஒழுங்கா போக சொல்லு. அடிக்கடி லீவு போட்டு வீணை கத்து தரேன்னு உட்காந்துடுறான். அதான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்றேன். அவனுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு நேக்கு தெரியும். நீ வா. என்ன எங்க ஆத்துக்கு திடீர்னு வந்திருக்கேள்? என்ன ஒண்ணும் பேசாம இருக்கேள்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. தயங்காம என்னன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு வித்யாவை சம்பந்தம் கேட்டு வந்திருக்கேன். என்ன? ஆமா, என் பையனும் வித்யாவும் காதலிச்சுன்னு இருக்கா. அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நன்னா இருக்கும்னு பிரியப்படுறேன். உங்க ஆத்துக்காரருக்கு சம்மதமா? அவருக்கும் சம்மதம் தான். அவர் தான் என்ன சம்பந்தம் பேச அனுப்பி வச்சார். நீங்க முடிவு பண்ணிட்டு விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேலா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்க சம்மதத்தோட தான் மேற்படி முடிவு பண்ணணும். நேக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. ஏன், என்ன காரணம்? இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன். நேக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும்? வாழ போறது அவ ரெண்டு பேரும் தான். அப்படியா? அப்ப எதுக்கு என்கிட்ட சம்மதம் கேட்க வந்தேல்? நீங்களே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாமே. நீங்க எதையோ மனசுல வச்சுண்டுதான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் பேசவும் வராது, காதும் கேட்காது. இவாளுக்கு பிறக்க போற குழந்தையும் அப்படியே பிறந்துட்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பிறக்கிற குழந்தை நன்னா ஆரோக்கியமா பிறக்கும். நீங்க எதுக்கும் பயப்படாதள். உங்க பயம் அவசியமே இல்லாதது. சரி, அப்படியே இவாளுக்கு குழந்தை பிறந்தாலும் அதை எப்படி இவாளால நல்லபடியா வளர்க்க முடியும்? நம்மள மாதிரி இருக்கிற மனுஷால விட இவாள மாதிரி இருக்கிறவாதான் குழந்தைய அதிக அக்கறையோடையும் அன்போடையும் வளர்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்காத காரியம். நம்ம குழந்தைகள் மேல நம்மளே அக்கறை காட்டலனா எப்படி? அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம். இவா வேற ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தை கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, அந்த பகவானை நம்புங்க. நல்லதே நினைங்கோ, எப்பவும் நல்லதே நடக்கும். சரி, உங்க இஷ்டப்படியே அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடலாம். சந்தோஷம் தானே? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ என் பேச்ச மீறி அவ ஆத்துக்கு போயிருப்ப. இல்லனா யாரானா ஒருத்தர் ஆரம்பிக்கணும் இல்லையா? நான் அவ்வளவு சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அப்புறம்